முதல் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இறைவனிடம் தனி அந்தஸ்தை பெற்று தரும் இந்த இரவு தொழுகை. இறைவனிடம் தனி அந்தஸ்தை பெற்று தரும் இந்த இரவு தொழுகை எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு எக்ஸாம்பிள், அதாவது துஆ என்பது 2 வகைப்படும். அதுல முதல் வகை துஆ என்ன அப்படின்னா, பொதுவாக இப்போ நம்ம ஒரு மதரசால உட்கார்ந்துருக்கோம், இல்ல நம்ம வீட்டிலேயே நம்ம உட்கார்ந்து துஆ செய்யும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகள் பார்ப்பாங்க, நம்மளுடைய துணையார் பார்க்கலாம், அக்கம் பக்கத்து வீட்டினர்கள் நம்மளுடைய துஆ செய்யக்கூடிய அந்த தோரணையும் சரி துஆ செய்யறாங்க, ஏதோ பிரார்த்தனை செய்யறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். துஆவுடைய 2வது வகை என்ன அப்படின்னா, தனியாக இருந்து கொண்டு துஆ செய்வதை எந்த குடும்பத்தினரும் பார்க்காத வண்ணம் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இறைவன் விழித்த இறைவன் தூங்கா இறைவனை அழைத்து நாம் அவனை பிரார்த்திக்கும் பொழுது, அவனிடத்தில் கேட்கும் பொழுது அது தனித்துவமான அந்தஸ்தை பெற்றுத்தரும். சுப்ஹானல்லாஹ். அது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். எந்த நேரம் அப்படின்னா, இரவுல 3வது பகுதி.